இன்றைக்கும் என்னோட கூட 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்துக்கு திருப்பும்படி கேட்கிறேன். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம். நம்ம கடந்த மாதம் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தை முழுக்க நேரம் எடுத்து நம்ம தியானித்தோம். இந்த மாதம் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தை நாம் தொடர்ந்து படிக்க போகிறோம். இன்றைய செய்தி போன மாதத்தில் உள்ள எல்லா வாரத்தினுடைய செய்தியோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. நாம் கடந்த மாதம் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்திலிருந்து ஒவ்வொரு பகுதிகளாக நாம் நேரம் எடுத்து கர்த்தருடைய மகிமையை குறித்து நாம் படித்தோம், தியானித்தோம். இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக 4ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை படிக்கப் போகிறோம். அது குறிப்பாக 1 to 6 வசனங்கள் முடிய நாம் இன்றைக்கு நேரம் எடுத்து தியானிக்க போகிறோம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 1 to 6 வசனங்கள் முடிய இன்றைக்கு நாம் நேரம் எடுத்து தியானிக்க போகிற தலைப்பு முதல் வசனத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், நாம் இதை கவனமாக பார்ப்போம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் முதல் வசனம். இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போகிறதில்லை. திரும்பவும் வாசிக்கிறேன். இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போகிறதில்லை. ஸோ இன்றைக்கும் இந்த வசனத்தை அடிப்படையாக கொண்டு தலைப்பாக கொண்டு நம்ம நேரம் எடுத்து ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். நம்ம கடந்த வாரங்களில் அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்கள் இந்த கொரிந்து சபை மக்களை குறித்து எப்படி பாராட்டினார், அதே சமயத்தில் அவர்களை குறித்து சொல்லப்பட்ட அந்த காரியங்களை நாம் அறிந்திருக்கிறோம். அதே வேளையில் பவுல் அவர்கள் செய்கிற அந்த ஊழியத்தினுடைய மேன்மையையும் மகத்துவத்தையும் விவரித்தார். மோசே அவர்கள் செய்த அந்த ஊழியத்தை காட்டிலும் ஆண்டவராகிய இயேசுவானவர் ஏற்படுத்தின உண்டாக்கின அந்த உன்னதமான மேன்மையான ஊழியத்தின் மகத்துவத்தை அவர் விவரித்து சொன்னார். அதை நாம் 3ஆம் அதிகாரத்தில் முழுக்க நாம் நேரம் எடுத்து நம்ம படித்தோம். இப்போ அதோடு இணைந்து நாம் இங்கே 4ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட ஊழியம். இன்றைக்கு ஊழியத்தை குறித்து மிகுந்த கவனத்தோடு, இன்னும் சொல்லப்போனால் ஆழமான கண்ணோட்டத்தோடு நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். பவுல் அவர்கள் இங்கே சொல்லுகிறார், இப்படிப்பட்ட ஊழியம். எப்படிப்பட்ட ஊழியம்? போன வாரம் நாம் இந்த பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை இதற்கான இந்த வித்தியாசங்களை நம்ம பார்த்தோம். இந்த புதிய உடன்படிக்கையில் ஆண்டவராகிய இயேசுவானவர் அவர் ஏற்படுத்தின இந்த ஊழியம் சிறந்த மகிமைக்குரிய ஊழியம் என்று நம்ம படித்தோம். அதே சமயத்தில் இது ஜீவனை கொடுக்கக்கூடிய ஒரு ஊழியம், நீதியை கொடுக்கும் ஊழியம் என்று நம்ம படித்தோம். இப்போ பவுல் அவர்கள் அதை இன்னும் ஆழமாக, தெளிவாக, உறுதியாக விவரிக்கிறார். என்னன்னா, இப்படிப்பட்ட ஊழியம். இன்றைக்கு ஊழியம் என்பது ரொம்ப எளிதாக, ரொம்ப சுலபமாக அநேகர் புரிந்து வைத்திருக்கிறார்கள். ஒரு 8-10 வருடங்களுக்கு முன்பதாக நான் ஒரு போஸ்டரை பார்த்தேன். 16 வயது நிறைந்த ஒரு இளம் வாலிபன் ஒரு திருச்சபைக்கு போதகராக அவர் அபிஷேகம் பண்ணப்படுகிறாராம். 16 வயது. அதுவும் அவங்களுடைய வீட்டினுடைய மொட்டை மாடியில் சிறப்பு ஆராதனை அப்படின்ட்டு ஒரு பெரிய ஒரு பேனர், பெரிய ஒரு போஸ்டர். அந்த இளம் வாலிபன் கீழே, கர்த்தருடைய ஊழியத்தை யார் வேணாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் செய்யலாம், கர்த்தருடைய மகிமைக்காக இதை செய்கிறோம், கர்த்தருடைய மகிமைக்காக இதை நாங்கள் திறக்கிறோம் என்று கீழே பதிவிட்டிருக்கிறார்கள். அதே சமயத்தில் இன்னொரு புறம் நம்ம பார்க்கிறோம்,
நான் ஊழியத்திற்கு வருவதற்கு முன்பதாக என்கிட்ட ஒரு சில பேர் கேள்வி கேட்டாங்க. நீங்கள் ஏன் ஊழியத்துக்கு வரீங்க? நீங்கள் இதை படிச்சிருக்கீங்க, இங்கே வேலை செஞ்சுருக்கிறீங்க, அடுத்தது இன்னொரு வேலைக்கு போகலாமே, ஏன் ஊழியத்துக்கு வந்தீங்க? கேட்ட கேள்விகள் அநேகம். உங்களுக்கு வேலை கிடைக்காதனால ஊழியத்துக்கு வந்துட்டீங்களா, இல்லை உங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக ஊழியத்துக்கு வந்துட்டீங்களா? அநேக கேள்விகளை முன்வைத்தார்கள். ஏன்னா இன்றைக்கு ஊழியம் என்பதை எல்லோரும் மிக எளிதாக, அதே சமயத்தில் சுலபமாக என்று நினைத்து கொள்ளுகிறார்கள். ஆரம்ப காலகட்டத்தில் நானும் அப்படி தான் நினச்சேன். பரவாயில்ல, ஊழியம்னா, போதகர்னா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்து பேசுவாங்க, மற்ற நாள்லாம் அவங்க ஃப்ரீ, மற்ற நாள்லாம் அவங்களுடைய வேலைகளை அவங்க செய்வாங்க போல இருக்கு. அப்படி தான் நானும் நினச்சேன் ஆரம்பத்தில். அதே சமயத்தில் ஊழியம் என்றது ஓகே, நமக்கு என்ன பைபிள் இருக்குது, பைபிள்லேருந்து எந்த வசனத்தை எடுத்து சொன்னாலும் என்ன பண்ணிடலாம், ஆண்டவர் ஆராதிக்கலாம், ஊழியம் செஞ்சலாம், ரொம்ப சுலபம். ஆனால் நாட்கள் போக போக ஊழியம் என்பது எவ்வளவு கடினமானது, எவ்வளவு சவாலுக்குரியது என்பதை நான் அறிந்து கொண்டேன். அதாவது என்னுடைய இளம் பருவத்தில் நாங்கள் செஞ்சது. இன்னும் சொல்லப்போனால் ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் செய்தி கேட்போம். வீட்டுக்கு நானும் என் தம்பியும் மாறி மாறி பிரசங்கம் பண்ணுவோம். அவன் உட்காருவான், நான் உட்காந்து பேசுவேன், அப்புறம் அவன் பேசுவான், நான் உட்காந்து கவனிப்பேன். ரொம்ப சுலபமானது, எளிமையானது என்று நினைத்தோம். இன்றைக்கும் அநேகர் ஊழியத்தை குறித்து பலவிதமான தவறான எண்ணங்களையும் யோசனைகளையும் பெற்றிருக்கிறார்கள். ஆனால் பவுல் அவர்கள் இங்கே சொல்கிறார், இப்படிப்பட்ட ஒரு ஊழியம். எப்படிப்பட்ட ஒரு ஊழியம்? இங்கே பவுல் அவர்கள் விவரிக்கும் பொழுது, இந்த ஒரு ஊழியம் மகிமை நிறைந்த ஒரு ஊழியம். இந்த ஒரு ஊழியம் நம்மை எல்லா விதத்திலும் ஆண்டவராகிய இயேசுவானவருக்கு பிரியமாக நடத்தும்படி நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஊழியம். இந்த ஊழியத்தை எந்த ஒரு சூழ்நிலையிலும் அற்பமாகவோ எளிதாகவோ நினைக்கக்கூடாது. எனக்கு தெரிந்த ஒரு நண்பன், அவங்களுடைய தாயார் சொன்னது, இந்த பார் 10வது முடிக்கிற, அப்புறம் +1 +2 படிக்கிற, படித்து முடிச்ச உடனே வேதாம கல்லூரிக்கு போனோம், வேற எந்த ஒரு ஆப்ஷனும் கிடையாது உனக்கு. 10வது படித்தான், முடித்தான், அப்புறம் +1 +2 முடிச்சு ஸ்ட்ரெயிட்டாக வேதாகம கல்லூரி. அப்போது அவங்க கிட்ட கேட்குறாங்க, நீ ஏன் படிக்க, அதாவது பைபிள் காலேஜ் படிக்க வந்த? அந்த பையனுக்கு பதில் சொல்ல தெரியல. அந்த சகோதரன் கேட்ட கேள்விக்கு எல்லாம் அப்படியே ரொம்ப வியப்பாக என்ன சொல்கிறதுன்னு புரியல. அப்போ அவங்க அம்மா சொன்னாங்க, இவன் இதுக்கு மேலே படிக்கிறதுக்கு லாக்கி இல்லை, இவனுக்கு படிப்பு ஏறாது சுத்தமாக, ஏதோ தடுமாறி வந்துட்டான், ஊழியத்துக்கு நான் பிரயோஜனப்பட்டோம். இதே போல் இன்னொரு நபர், படித்தங்க வேலை கிடைக்கல, படித்தங்க சரியான வாழ்வாதாரம் அமையல, அதனால் ஊழியம் செய்கிறேன். இன்னொரு நபர் அவர் சொல்கிறாரு, இன்னும் 1 வருஷத்தில் ரிட்டையர் ஆகிடுவேன், அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஊழியம் தாங்க. ஏங்க? ஆமாம், இதுக்கப்புறம் அவர் அப்படியே ஓப்பனாக சொல்கிறார், இதுக்கப்புறம் சம்பாதிக்க முடியாது, அதுக்கப்புறம் நான் ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி என்னுடைய வாழ்க்கையை நான் ஓட்டிப்பேன். இன்றைக்கு உலக மக்களுடைய கண்ணோட்டமும் சிந்தனையும் ஊழியத்தை குறித்து முற்றிலும் வேத அடிப்படைக்கு எதிராக இருக்கிறது. அவர்கள் ஊழியத்தை சொந்த ஆதாயத்துக்காக, அதே சமயத்தில் அவருடைய சொந்த காரியங்களுக்காக பயன்படுத்துகிறார்கள். மிகவும் வேதனைக்குரிய ஒரு விஷயம். ஆனால் இங்கே பவுல் அவர்கள் ஊழியம் என்று சொல்லும் பொழுது அவர் தான் ஆண்டவராகிய இயேசுவானவருக்கு என்று செய்த ஒவ்வொரு உன்னதமான ஊழியத்தையும் அவர் இங்கே குறிப்பிட்டு சொல்லுகிறார். பவுல் அவர்கள் தன்னுடைய ஆரம்ப காலத்திலிருந்து, அதாவது ஆண்டவராகிய இயேசுவானவரை ஏற்றுக்கொண்ட அந்த நிமிஷத்திலிருந்து அவர் செய்த அந்த ஊழியம், போதித்தது, படித்து கொடுத்தது, பிரசங்கித்தது, அதே சமயத்தில் எல்லா இடங்களிலும் சென்று சுவிசேஷத்தை அறிவித்தது. ஸோ பவுல் அவர்களுடைய ஊழியம் முற்றிலும்
ஆண்டவராகிய இயேசுவானவருடைய ஊழியத்தின் முன்மாதிரியை பின்பற்றி அதன் அடிப்படையில் தன்னுடைய ஊழியத்தை உருவாக்கினார். ஸோ இங்கேயும் நாம் திருச்சபையாக, அதுவும் ஐபிசி குடும்பமாக நாம் கர்த்தரை தொழுது கொள்கிறோம் என்றால், கர்த்தருக்கு என்று ஊழியம் செய்கிறோம் என்றால், நாம் நமக்கு முன்பதாக இருக்கக்கூடிய நம்முடைய தாய் சபையினுடைய முன்மாதிரியை நாம் பார்க்கிறோம். தாய் சபை செய்கிற ஒவ்வொரு செயல்பாடுகளான அந்த ஊழியங்களை கவனிக்கிறோம். அஃப்கோர்ஸ் அவங்க நமக்கு முன்னாடி ஹெட் ரொம்ப அநேக ஊழியங்கள் இருக்கிறது. ஆனால் நாம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு காரியங்களை நம்ம செய்து கொண்டு வருகிறோம். ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த ஒரு ஊழியத்துக்காக நம்ம நன்றி சொல்லுவோம். அநேக வேளைகளில் போதகர் செய்கிற ஊழியம்தான் ஊழியம் என்று அநேகர் நினைப்பார்கள். இல்லை, இங்கே நம்முடைய திருச்சபையில் உங்கள் ஒவ்வொருத்தருடைய பங்கு கர்த்தருடைய ஊழியத்தை குறிக்கிறது. கர்த்தருக்காக செய்கிற அந்த ஊழியத்தை குறிக்கிறது. நீங்கள் பாத்திரம் வளர்க்கலாம், நீங்கள் மற்றவங்களை விசாரிக்கலாம், மற்றவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கலாம். எந்த ஒரு காரியத்தையும் கிறிஸ்துவுக்கென்று செய்கிறோமோ அது அவருடைய ஊழியமாக விளங்குகிறது. இதை இங்கே பவுல் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்று அவர் சொல்லுகிறார். பாருங்களேன், இங்கே வாசிக்கிறோம் 4ஆம் அதிகாரம் 1 வசனத்தில், இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள். இந்த வார்த்தை ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. இங்கே பவுல் அவர்கள் ஊழியம் என்று சொல்லும் பொழுது, இதை நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது, இதில் தன்னை முற்றிலும் ஒரு ஊழியனாக, வேலைக்காரனாக, எளிமையான பணிவிடைக்காரனாக தன்னை முன்வைக்கிறார். இன்றைக்கு ஊழியம் என்று சொன்னாலே எல்லோரும் பெயருக்காக, புகழுக்காக, நன்மைக்காக, தேவைக்காக என்று இருப்பார்கள். ஆனால் பவுல் அவர்கள் அப்படி இல்லை. சொல்கிறாரு, இப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை செய்வதற்கு நான் ஒரு வேலைக்காரனாக, ஒரு பணிவிடைக்காரனாக ஆண்டவர் என்னை இங்கே ஏற்படுத்தியிருக்கிறார் என்று அவர் சொல்லுகிறார். ஸோ இங்கே பவுல் அவர்களுடைய தாழ்மையான உள்ளமும் அவருடைய சிந்தனையையும் இங்கே முன்வைக்கிறார். சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறார் பாருங்களேன், 2வது வசனம். இந்த ஊழியத்தில் அவருடைய செயல்பாடுகள், பங்குகள் எப்படி இருக்கிறது, இன்னும் சொல்ல போனால் அவருடைய தன்மைகள் எவ்வளமாக விளங்குகிறது, இங்கே அவர் முன்வைக்கிறார் பாருங்களேன். 2வது வசனம், வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கு எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம். இங்கே பவுல் அவர்கள் தான் செய்கிற அந்த ஊழியத்தினுடைய தன்மையை விவரிக்கிறார். நாங்கள் எதெல்லாம் செய்யலை, எதெல்லாம் செய்கிறோம். எதை செய்யலை? வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுக்கிறோம். 2வது, தந்திரமாய் நடக்கலை. 3வது, வேத வசனத்தை நாங்கள் புரட்டலை. இது எல்லாம் உங்கள் மத்தியில் நாங்கள் செய்யவே இல்லை. நாங்கள் உங்களிடத்தில் இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை வெளிப்படுத்தலை. மாறாக நாங்கள் என்ன செஞ்சோம்? வாசிக்கிறோம், சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே. 2வது, தேவனுக்கு முன்பதாகவும் எல்லா மனுஷனுக்கு முன்பதாகவும் அவங்க எப்படி இருந்தாங்கன்னா உத்தமன் என்று விளங்க பண்ணுகிறோம். அவர்கள் செய்த அந்த ஊழியத்தில் அவர்களுடைய கவனம் எதில் இருந்ததுன்னா, இங்கே வாசிக்கிறோம், சத்தியத்தை வெளிப்படுத்துகிறது. பவுல் அவர்கள் எங்கெல்லாம் போனாரோ, எந்தெந்த பட்டணத்தெல்லாம் பிரவேசித்தாரோ, அங்கே அவர் செய்த உன்னதமான செயல் என்ன தெரியுங்களா? சுவிசேஷத்தை பிரசங்கித்தது. ஆண்டவராகிய இயேசுவானுடைய ரட்சிப்பை குறித்து பேசினது. அதை தான் இங்கே சொல்கிறாரு, சத்தியத்தை வெளிப்படுத்தினோம். பவுல் மாத்திரமல்ல,
பவுலோடு கூட இணைந்த அவருடைய குழுவினர், சீலா சரி, தீமோத்தேயு சரி, தீத்து சரி, லூக்காவும் சரி, அதே சமயத்தில் மற்ற எல்லா சீஷர்களும் சேர்ந்து இணைந்து கவனித்த ஒரே ஒரு காரியம் சத்தியத்தை பேசுவது. சத்தியத்தை அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து வெளிப்படுத்துவது. இப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை குறித்து தான் பவுல் அவர்கள் இங்கே விளக்கப்படுத்துகிறார். வாசிக்கிறோம் பாருங்களேன், 3வது வசனம். எங்கள் சுவிசேஷம் மறைப்பொருளாய் இருந்தால் கெட்டு போகிறவர்களுக்கே அது மறைப்பொருளாய் இருக்கும். அதாவது அதை ஆண்டவராகிய இயேசுவானவருடைய சுவிசேஷத்தை அவர்கள் வெளிப்படையாக பேசினார்கள். மறைத்து வைத்தோ இல்லை சூசகமாகவோ இல்லை மற்றொரு காரியத்தை புகுத்தவோ இல்லவே இல்லை. நேரடியாக வெளிப்படையாக அவங்களுடைய நோக்கம் கவனம் எல்லாம் ஆண்டவராகிய இயேசுவானவருடைய நற்செய்தியை பேசுவது. இப்படிப்பட்ட அந்த ஊழியத்தை பவுல் அவர்கள் பெற்றிருந்தார். இங்கே நம்ம வாசிக்கிறோம் பாருங்களேன், இதனுடைய தொடர்பு எங்கே நான் 1வது வசனத்தில் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால். அநேகர் ஊழியத்தை குறித்து சொல்லும் பொழுது சொந்த ஞானத்தினால, சொந்த அறிவால, சொந்த பலத்தால, சொந்த அனுபவத்தால, சொந்த சாமர்த்தியத்தால ஊழியத்தை செஞ்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, பவுல் அவர்கள் இங்கே சொல்லுகிறார், நாங்கள் இரக்கம் பெற்றதால். உண்மையாகவே கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு நாம் தேவனிடத்தில் இரக்கத்தை பெற்றிருக்கிறோம். அது எந்த ஒரு ஊழியமாக இருந்தாலும் சரி, தேவனுடைய இரக்கத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். அதுவும் இன்னும் சொல்லப்போனால் தேவனுடைய பரிபூர்ணமான இரக்கம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம திங்கட்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரையும் வேலை செய்கிறோம். கர்த்தருடைய ஆராதனையில் பங்கு பெற்ற பிற்பாடும் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு ஊழியங்களில் நாம் செய்கிற ஒவ்வொரு ஊழியத்திலையும் நாம் செயல்படுகிறோம். இதில் நாம் நிலைத்திருக்கிறோம் என்றால், இதை நாம் செய்கிறோம் என்றால், இதில் கர்த்தருடைய இரக்கம் இருக்கிறது. நான் இந்த ஆண்டு விழாவுக்கு என்று ஆயத்தப்படும் பொழுது நான் சற்று சிந்தித்து பார்த்தேன். 2017 நான் இங்கே வந்தேன். இங்கே ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டவர் எப்படி இந்த ஊழியத்தில் என்னை நடத்தினார். அநேக இடங்களில் சோர்வு, அநேக இடங்களில் பலவீனம், அநேக இடங்களில் பிரச்சனைகள், போராட்டங்கள். ஆனால் கர்த்தருடைய இரக்கம் தொடர்ந்து நடத்தினது. இப்போ நான் திரும்பி பார்க்க 2025 நாம் சபையினுடைய 37வது ஆண்டு விழாவை கொண்டாட போகிறோம். இதுவரைக்கும் அவருடைய இரக்கம்தான் தாங்கி நடத்தி இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் நாம் ஒவ்வொருத்தரும் கர்த்தருடைய சமூகத்தில் நிலைத்திருக்கிறோம் என்றால் அது அவர் பாராட்டின சுத்தமான இரக்கம். இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தருடைய உறவில் இணைந்திருக்கிறோம் என்றால், கர்த்தருடைய திருச்சபையில் நாம் மக்களாக இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால், அது அவர் கொடுத்த முழுமையான மேன்மையான இரக்கம்தான். எனக்கு இந்த ஒரு வார்த்தை மிகவும் பிடித்த ஒரு வார்த்தை. குறிப்பாக சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய இரக்கத்தை குறித்து அதிகமாக அவர் விவரித்து பேசியிருக்கிறார். அவருடைய வாழ்க்கையினுடைய ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் கர்த்தருடைய இரக்கங்களுக்கு அளவே இல்லை. பவுல் அவர்கள் சொல்லும் பொழுது தன்னுடைய ஊழியத்தில், தன்னுடைய செயல்பாடுகளில் தேவனிடத்தில் அவர் இரக்கம் பெற்றிருந்ததுனால இந்த ஊழியத்தினுடைய மகத்துவத்தை அவர் அறிந்திருக்கிறார். இங்கே நாம் வாசிக்கிறோம், நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போவதில்லை. பவுல் அவர்களுக்கு வந்த போராட்டங்கள், பிரச்சனைகள் அநேகம். அதாவது ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்காக இவ்வளவு பாடுகள் ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னா அது பவுல் அவர்களை தான் பார்க்கணும்.
ஆனால் இவைகள் எல்லாவற்றிலும் அவர் சோர்ந்து போகவே இல்லை. எல்லா நிலைகளிலும் அவர் இந்த போராட்டங்களை சகித்தார், ஏற்றுக்கொண்டார், அதை கடந்து வந்தார். எதிலே என்ன பண்ணல, அவர் வேணாம், கஷ்டம், இவ்வளோ போராட்டம், ஊழியத்தை விட்டு போகிறேன் சொல்லவே இல்லை. சொல்கிறாரு, சோர்ந்து போவதில்லை. இன்றைக்கு நாம் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் இல்லை நாம் செய்கிற இந்த ஊழியத்தில் சின்ன ஒரு கலக்கம், சின்ன ஒரு மனக்கலக்கம், ஒரு பிரச்சனை வந்த உடனே நம்முடைய தீர்மானம், நம்முடைய சிந்தனை, நம்முடைய எண்ணம் எல்லாமே என்ன ஆகுது, ஏன் செய்யணும், எதுக்காக செய்யணும், ஏன் இப்படி இருக்கணும், ஏன் அப்படி இருக்கணும். பவுல் சொல்லுகிறார், நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. ஏன் சோர்ந்து போகிறதில்லை, எதனால் சோர்ந்து போகிறதில்லை? பாருங்களேன், இங்கே சோர்ந்து போவதற்கான பலவிதமான சூழ்நிலைகள் இருக்கிறது. இங்கே வாசிக்கிறேன் பாருங்களேன், 4வது வசனம். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான். ஒரு மனிதன் ஊழியத்தில் சோர்ந்து போவதற்கு பலவிதமான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இருக்கிறது. அதில் பவுல் அவர்கள் ஒரு காரியத்தை மையப்படுத்த சொல்லுகிறார். ஒரு அவிசுவாசி கர்த்தருடைய இந்த ரட்சிப்பை காணாதபடி அவனுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு ஊழியக்காரனுடைய வேதனையான ஒரு செயல். நேரம் எடுத்து ஆயத்தப்படுத்தி படித்து கொடுக்க எல்லா விதத்திலும் அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். ஆனால் கேட்டவர்கள் அதை புரிந்து கொள்ளலை, கேட்டவர்கள் அதை நம்பலை, கேட்டவர்கள் உணர்வடையலை. காரணம் என்னன்னா, இப்பிரபஞ்சத்தின் தேவன் பிசாசானவன் அவனுடைய கண்களை குருடாக்கிட்டான். இது உண்மையிலேயே மிகவும் வேதனைக்குரிய ஒரு செயல். நாம் இங்கே தான் ஃபிசிக்கலாக நாம் இருப்போம், ஆனால் ஸ்பிரிச்சுவலாக நம்ம ஆப்சண்ட். வேத வசனம் என்ன சொல்லுகிறது, வேத வசனம் எதை வலியுறுத்துகிறது, அதெல்லாம் உணர்ந்து பார்க்கவோ சிந்திக்கவோ கிடையாது. ஆனால் நம்ம இங்கே உட்காந்து என்ன பண்ணுவோம், கேட்போம். ரொம்ப கவனிக்கிற மாட்ட கூட நம்ம என்ன பண்ணுவோம், பாவனை பண்ணுவோம். ஆனால் பிஹைண்ட் த சீன் பிசாசானவன் அவனுடைய கண்களை குருடாக்கிடும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நடந்ததா? நிச்சயமா. இது எல்லா இடங்களிலும், அதாவது 100ல் 100 பேரும் வசனத்தை கேட்பாங்களா? இல்லைங்க. 100ல் 10% தான், இல்லை மிஞ்சி மிஞ்சி போனால் 20% தான். ஏன்னா பலவிதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸ். கொஞ்ச நேரத்தில் உங்கள் எல்லாருடைய மைண்ட் எங்கே போச்சுன்னு எனக்கு தெரியும். நானும் கவனிக்கிறேன், ஆனால் என்னுடைய ஃபோக்கஸ் அது கிடையாது. அதே சமயத்தில் ஒன்று மட்டும் இல்லை, நீ ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் மாதம் ஓகே நம்ம என்ன பண்ணணும், எது செய்யணும், இன்றைக்கி இந்த வேலை அந்த வேலை, ஒவ்வொரு காரியங்களும் நம்ம யோசிச்சுட்டே இருப்போம். எங்கே போனாலும், அதுவும் குறிப்பாக ஆண்டவருடைய ஆலயத்தில் கூட. சம்டைம்ஸ் நாம் இப்படிப்பட்ட காரியங்களை யோசிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களோடு பேசுகிறதை, அந்த ஒரு நேரத்தை, அந்த ஒரு நிமிஷத்தை நாம் இழந்து விடுகிறோம். அதை நினைக்கலாம், ஓகே நான் அதை பற்றி நினச்சேன், இதை பற்றி நினச்சேன், இதெல்லாம் சொல்லலாம். ஆனால் அந்த தருணத்தில் ஆண்டவருடைய வார்த்தை உங்களுடைய இருதயத்தில், நம்முடைய இருதயத்தில் கிரியை செய்கிற அந்த ஒரு அற்புதமான நொடியை நாம் இழந்து விடுவோம். பவுல் அவர்கள் இங்கே சொல்லுகிறார், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறது. பிசாசானவன் அவனுடைய கண்களை குருடாக்கிடுறான், பார்க்காதபடி, உணராதபடி, அறிந்து கொள்ளாதபடி. இதன் மத்தியில் பவுல் அவர்கள் சொல்லுகிறார், நாங்கள் இரக்கம் பெற்றதால் சோர்ந்து போவதில்லை. நாங்கள் தேவனிடத்தில் இரக்கத்தை பெற்றிருக்கிறதால் இப்படிப்பட்ட காரியங்களை கவனிக்கும் பொழுது நாங்கள் சோர்ந்து போல. ஆரம்பத்தில் நிச்சயமாக நான் வெளிப்படையாக சொல்லணுமே, இங்கே ஊழியத்தை துவங்கும் பொழுது, ஒவ்வொரு காரியங்களை செயல்படும் பொழுது சோர்ந்து போனேன்.
பலவிதமான தடுமாற்றங்கள், எல்லா விதத்திலும் சந்தேகங்கள். ஆனால் ஆண்டவர் அவருடைய வார்த்தையை எனக்கு உறுதியாக, அதே சமயத்தில் எச்சரிப்பாக கற்றுக் கொடுத்தார். என்னை சிட்சித்தார், என்னை சீர்படுத்தினார், என்னை அவருடைய சத்தியத்தின் வெளிச்சத்தை காணும்படி உதவி செய்தார். இந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி நாம் காலை தியானத்தில் ஒரு சிலர் வந்தீங்க. நம்ம நேரம் எடுத்து அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை நம்ம படித்தோம். ஆண்டவர் அந்த வார்த்தையை கொண்டு என்னுடைய இருதயத்தில் உற்சாகத்தையும் அதே சமயத்தில் இரக்கத்தையும் காண்பித்தார். அந்த ஒரு சத்தியத்தை கற்றுக்கொண்ட பிற்பாடு நான் சோர்ந்து போகல. அந்த ஒரு சத்தியத்தை அறிந்து கொண்ட பிற்பாடு நான் பலவீனத்தை பார்க்கல. கர்த்தருடைய இரக்கத்தை ஒவ்வொரு நாளும் கண்டு கொண்டு இருக்கிறேன். ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் சூழ்நிலைகளில் நாம் சத்தியத்தினால் வரக்கூடிய அந்த ஒரு ஆழமான படிப்பினையை நாம் மறந்து விடுகிறோம். இங்கே பவுல் அவர்கள் விவரித்து சொல்லுகிறார், நாங்கள் இதை குறித்தெல்லாம் நாங்கள் என்ன பண்ணல, சோர்ந்து போகலை. அஃப்கோர்ஸ் இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவங்களுடைய கண்களை குருடாக்குகிறான். கண் பார்வை இல்லாதவர்கள் எப்படி பார்க்க முடியும்? அவங்களுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. இங்கே பவுல் அவர்கள் சொல்லுகிறார், 6வது வசனம் பாருங்களேன். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். ஒரு குருடான ஒரு மனிதனுக்கு முன்பதாக நீங்கள் எவ்வளவு பொம்மலாட்டம் செஞ்சாலும் அவங்களுக்கு என்ன இருக்காது, தெரியாது. நீங்கள் இவ்வளோ அழகாக ரொம்ப நேர்த்தியாக எல்லாவற்றையும் செய்தாலும் குருடாக இருப்பவர்கள் ஏதாவது பார்க்க முடியுமா? முடியாது. இங்கே பவுல் அவர்கள் சொல்கிறாரு, அப்போ அவங்க எப்படி அந்த வெளிச்சத்தை, இயேசுவானுடைய ரட்சிப்பை பார்க்க முடியும்? இங்கே அதற்கான பதிலை நம்ம வாசிக்கிறோம். 6வது கடைசி பகுதி, எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் முதலாவது நம்முடைய இருதயத்தில் அந்த வெளிச்சத்தை கொடுக்காவிட்டால் நாம் வெளிச்சத்தை பிரதிபலிக்கக்கூடிய மக்களாக இருக்க முடியாது. ஆண்டவராகிய இயேசுவானவர் என்ன சொன்னார்? நானே உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். அவர் சொன்னது மாத்திரமல்ல, அதை தன்னுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்தினார். யோவான் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். எடுங்களேன், யோவான் 1. ஐந்தாவது வசனம். யோவான் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். புதிய ஏற்பாட்டில் பக்கம் 124. 5வது வசனம் பாருங்க. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் யோவான். அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். 9வது வசனம். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஸோ இங்கே யோவான் ஸ்நானகன் அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தான். ஆண்டவராகிய இயேசுவானவர் அவருடைய வாழ்க்கையில் ஒளியாக இருந்ததுனால அதை அவன் பிரதிபலித்தான். தான் சென்ற ஒவ்வொரு இடத்திலையும் சொன்னது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. ஆண்டவராகிய இயேசுவானவரை குறித்து அவருக்கென்று அந்த வழியை ஆயத்தப்படுத்தினவனாக அவர் இருந்தார். ஸோ இன்றைக்கு ஆண்டவர் நம்மை ரட்சித்து அவருடைய மேலான அன்பை நம்முடைய இருதயத்தில் ஊற்றியிருக்கிறார் என்றால் அதனுடைய அவசியம், அதனுடைய மேலான காரியம் என்ன தெரியுங்களா? நாம் அந்த ஒளியை
பிரதிபலிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஏன்னா முதலாவது நம்முடைய இருதயங்களிலே அந்த ஒளியை அவர் கொடுத்திருக்கிறார். இருளான மனிதர்களுடைய வாழ்க்கையில், அதாவது இன்னும் சொல்லப்போனால் கண்கள் குருடர்களாய் கண் மறைக்கப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நாம் ஒவ்வொருவரையும் கொண்டு அந்த வெளிச்சத்தை கொடுக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்களுடைய ஊழியத்தை ஆண்டவர் அவ்வண்ணமாக நடத்தினார். அவர் சென்ற ஒவ்வொரு இடத்திலையும் ஆண்டவராகிய இயேசுவானவரின் வெளிச்சத்தை பிரதிபலித்தார். ஏன்னா அவருடைய செயல்பாடு, அவருடைய பேச்சு, அவருடைய தன்மை, அவருடைய குணாதிசயம் இவைகள் எல்லாம் கர்த்தராகிய இயேசுவானவரை பிரதிபலித்தது. அதான் அவர் இங்கே சொல்கிறாரு, எங்கள் இருதயங்களில் பிரகாசித்தார். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் நாம் ஒவ்வொருத்தரும் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம் இதுதான். முதலாவது, நம்முடைய இருதயங்களில் அவர் பிரகாசித்திருக்கிறார் என்றால், அந்த வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறார் என்றால், நாம் உண்மையாகவே அதே வெளிச்சத்தை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா? அதே வெளிச்சத்தை நாம் சரியாக மற்றவர்கள் காணும்படி நாம் வாழ்கிறோமா? இங்கே பவுல் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு சவாலான ஒரு காரியத்தை இங்கே முன்வைக்கிறார். 6வது வசனத்தில் வாசிக்கிற பாருங்களேன். நினைக்கிறேன் 5வது வசனம், நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசுவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம். பவுல் அவர்கள் செல்கிற ஒவ்வொரு இடத்துலையும் தன்னை குறித்து ஒரு மேன்மையான காரியத்தையும் சொல்லலை. அவருடைய நோக்கம், குறிக்கோள் எல்லாமே கிறிஸ்து இயேசுவே கர்த்தர் என்று. அதாவது அவர்தான் ரட்சகர், அவர்தான் மேசியா, அதை தான் அவர் வலியுறுத்துகிறார். அதுதான் பவுல் அவர்கள் செய்த அற்புதமான ஒரு ஊழியம். இதுதான் பவுல் அவர்கள் தன்னுடைய ஊழியத்தில் கடைப்பிடித்த ஒரு மேன்மையான ஒரு காரியம். தன்னை குறித்தல்ல, ஆண்டவராகிய இயேசுவானவர் ஒருவரை மாத்திரமே அவர் மையப்படுத்தி பிரசங்கித்தார். இன்றைக்கும் நாம் ஒவ்வொருத்தரும் ஆண்டவராகிய இயேசுவானவரை குறித்து பேசுகிறவர்களாக இருக்கிறோமா? ஆண்டவர் எப்படி என்ன மாற்றினாரு, நான் எவ்வளோ மோசமான ஒரு பாவியாக இருந்தேன், ஃபைன், இல்லைன்னு சொல்ல. ஆனால் நம்முடைய நோக்கம் எதில் இருக்கிறது? நம்முடைய பாவ சூழ்நிலையை அதிகப்படுத்தி சொல்கிறதா, இல்லை கர்த்தராகிய இயேசுவானவருடைய ரட்சிப்பையை மேன்மையாக சொல்கிறதா? பவுல் அவர் சொல்கிறாரு, நாங்கள் எங்களை பிரசங்கியாமல், அதாவது எங்களை பற்றி நாங்கள் ஒரு வார்த்தையும் நாங்கள் பேசலை, சொல்லலை, இயேசுவை குறித்து மட்டும்தான் நாங்கள் பேசுகிறோம். இது ஆண்டவராகிய இயேசுவானவர் ஊழியத்தில் வெளிப்படுத்தின ஒரு அற்புதமான ஒரு மாதிரி. இதை பவுல் அவர்கள் பின்பற்றினார், பிரசங்கித்தார், படித்து கொடுத்தார், அதையே போதித்தார், சீஷர்களை ஏற்படுத்தினார், அந்த சீஷர்களுடைய உள்ளத்திலும் அதை தான் ஸ்தாபித்தார். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்வோம் என்றால், இயேசுவினுடைய ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம் என்று சொல்வோம் என்றால், நம்முடைய இருதயத்தில் அந்த ஒளி இருக்கிறதா? நாம் இயேசுவானவர் காண்பித்து கொடுத்த அந்த ஒளியினுடைய வெளிப்பாட்டை நாம் மற்றவர்கள் காணும்படி நம்ம வாழ்கிறோமா? அதை இங்கே பவுல் அவர்கள் சொல்லுகிறார் 2வது வசனத்தில், சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே. எங்கே போனாலும் எதை செய்தாலும் அவருடைய நோக்கம், குறிக்கோள் ஒன்றே ஒன்று, நான் சத்தியத்தை வெளிப்படுத்தணும். சத்தியத்தினால் வரக்கூடிய அந்த மேலான உன்னதமான வாழ்க்கையை குறித்து தான் நான் பேசுவேன். ஆண்டவர் இன்றைக்கும் நம்மை அவருடைய பிள்ளைகளாக வைத்திருக்கிறார் என்றால், அந்த சத்தியத்தை குறித்து பேசுவதற்காக, அந்த சத்திய ஒளியை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இன்றைக்கும் நாம் இந்த காரியங்களை சிந்தித்து பார்ப்பது அவசியம்.
குறிப்பாக நான் இந்த 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 1-6 வசனங்களை நம்ம படித்தோம். 3 மிக முக்கியமான காரியங்களை நான் முன்வைக்க விரும்புகிறேன். 1, பவுல் அவர்கள் தன்னுடைய ஊழியத்தில் எந்த சூழ்நிலையிலையும் தேவனால் அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஊழியத்தை அற்பமாகவோ இல்லை அலட்சியமாகவோ எடுத்துக்கொள்ளலை. எனக்கு அருமையானவர்களே, நாம் எல்லோரும் இங்கே கர்த்தருடைய ஊழியத்தில் வேலையில் நாம் செயல்படுகிறோம். நம்மளால் இயன்ற ஒரு ஊழியத்தை செய்கிறோம். அதை நாம் அற்பமாக இல்லை அலட்சியமாக நினைக்க வேண்டாம். அது ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு. அதை நாம் மிகுந்த மகிமையோடு, மதிப்போடு, நேர்மையான இருதயத்தோடு கர்த்தரை மதித்து நாம் செய்வோம். 2வது முக்கியமான ஒரு காரியம், இந்த ஊழியத்தை செய்யும்படியான அந்த இரக்கத்தை நாம் பெற்றிருக்கிறோம். நம்மளால் முடியாது, நம்ம சரீரம் பலவீனமாக இருக்கும், நம்ம வாழ்க்கை சூழ்நிலைகள் நமக்கு எதிரடியாக இருக்கும், மேபி நம்ம ரொம்ப இக்கட்டான போராட்டங்களை கடந்து வரக்கூடியவர்களாக இருப்போம். பட் ஸ்டில் நாம் கர்த்தருக்கென்று செயல்படுவோம் என்றால் ஆண்டவர் ஏற்ற சமயத்தில் அவருடைய இரக்கத்தை தந்து நம்மை நடத்துவார். 3வதாக இங்கே நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் நமக்கு நம்முடைய இருதயத்தில் அந்த வெளிச்சத்தை கொடுத்ததுனால நம்ம சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் நம்மை அந்த வெளிச்சத்திலே நம்மை நடத்துவார். அப்படிப்பட்ட ஒரு தன்மைகளை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து மற்றவர்கள் காணும்படி அவர் கிரியை செய்வார். அதுதான் இங்கே பவுல் அவர்கள் இந்த குறிப்பாக கொரிந்து சபை மக்களுக்கு தன்னுடைய ஊழியம் தனக்கு சொந்தமல்ல, தன்னால் ஏற்பட்டதல்ல, ஆண்டவராகிய இயேசுவானவர் ஏற்படுத்தின அந்த ஊழியம், இந்த ஒரு ஊழியம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய இரக்கத்தால். நம்ம 3ஆம் அதிகாரத்தில் படித்தோம், இதற்கு தகுதியானவன் நான் அல்ல, ஆனால் தேவன் தான் என்னை தகுதிப்படுத்தினார், தேவன் தான் எனக்கு அந்த பலத்தை கொடுத்தார், அவர் தான் எனக்கு இந்த இரக்கத்தை கொடுத்தார், நான் இதை செய்கிறேன். இன்றைக்கும் நாம் ஒவ்வொருவரும் அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்கள் பெற்றிருந்த இந்த சிந்தனையை, இப்படிப்பட்ட ஒரு தன்மையை நம்முடைய வாழ்க்கையில் நாம் கர்த்தருடைய காரியங்களில் செயல்படும் பொழுது இதை நாம் கை கொள்ள முடியுமா? நிச்சயமாக முடியும். ஆண்டவர் நமக்கு சத்தியத்தினால் அனுதினமும் அவரை பிரதிபலிக்கக்கூடிய அந்த வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறார். அவரை குறித்தான அந்த சாட்சியை சொல்லும்படியான அந்த வாழ்க்கையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை நாம் சந்தோஷமாக வாழுவோம், அதை நாம் பிரதிபலிக்கும்படி நாம் வாழுவோம். அப்படி நாம் அந்த வெளிச்சத்தை பார்க்கவில்லை என்றால் இன்றைக்கும் ஒரு அற்புதமான ஒரு தருணம், நாம் கர்த்தர் காண்பிக்கிற வெளிப்படுத்துகிற அந்த வெளிச்சத்தின் பாதையில் நடக்கும்படி கர்த்தரிடத்தில் திரும்பி வருவோம். நாம் அந்த இருளான வாழ்க்கையிலிருந்து மீட்கப்பட்டு மறுபடியும் இருளான வாழ்க்கைக்கு போகும்படி நம்முடைய மனம், நம்முடைய சிந்தனை எந்த ஒரு இடத்துலையும் இடம் கொடுக்கக்கூடாது. ப்ளீஸ், இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரிய ஒரு சவாலே அதுதான். எல்லாம் ஆரம்பத்தில் இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ஆண்டவன் சொல்லி கிறிஸ்தவங்களாக சொல்லுவாங்க. ஆனால் அப்புறம் போக 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 வாழ்க்கை சூழ்நிலை, போராட்டம், பிரச்சனை, சொந்த தேவைகள், இதன் அடிப்படையில் ஆண்டவர் என்னங்க செஞ்சிட்டாரு, ஆண்டவர் எனக்கு கை விட்டுட்டாருங்க, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை விட்டுட்டாருங்களே. இல்லை, நாம் கர்த்தருடைய வெளிச்சத்தை அனுதினமும் காண்போம் என்றால் நாம் சோர்ந்து போக மாட்டோம், சந்தேகப்பட மாட்டோம், இரக்கம் பெற்றிருப்போம். அதே சமயத்தில் அந்த வெளிச்சத்தினால் நாம் ஒவ்வொரு நாளும் உயிர்ப்பிக்கப்படுவோம். கர்த்தருடைய வழியில் நடக்கும்படி நாம் நேர்த்தியாக அனுதினமும் கவனித்து செயல்படுவோம். இன்றைக்கும் இந்த சத்திய வார்த்தைகளை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவராகிய இயேசுவானவர் இப்படிப்பட்ட இந்த உன்னதமான மகிமையை தம்முடைய பிரசங்கத்தின் மூலமாய், தன்னுடைய படிப்பினையின் மூலமாய், இன்னும் சொல்லப்போனால் அவர் சந்தித்த ஒவ்வொருவருடைய மனிதர்களுடைய வாழ்க்கையில், அவங்க இருதயத்தில் அந்த வெளிச்சத்தை அவர் கொடுத்தார்.
அவர்கள் அந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டதுனால, அந்த ஒளியை பெற்றுக்கொண்டதுனால அவருடைய வாழ்க்கை மாறினது, புதுப்பிக்கப்பட்டது, உயிர்ப்பிக்கப்பட்டது. பவுலும் அவ்வண்ணமாக தன்னுடைய வாழ்க்கையில் அந்த மாற்றத்தை கண்டதுனால கர்த்தருக்காக இப்படி செயல்படும்படி தன்னை அர்ப்பணித்தார். இன்றைக்கும் நாமும் கூட இந்த சத்திய வார்த்தைகளை கேட்டோம் என்றால், இந்த சத்திய வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தில் உணர்த்தப்பட்டிருக்கும் என்றால், நாம் கர்த்தரிடத்தில் அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, இந்த ஒரு ஊழியத்தை எனக்கு கொடுத்துருக்கிறீங்க, இல்லை இந்த ஒரு ஒளியை எனக்கு கொடுத்துருக்கிறீங்க, நான் மற்றவர்களுக்கு முன்பதாக, ஆண்டவரை அறியாதவர்களுக்கு முன்பதாக சத்தியத்தினுடைய வெளிச்சத்தை, இன்னும் சொல்லப்போனால் சத்தியத்தை குறித்தான அந்த வெளிப்பாடை நான் மற்றவர்களுக்கு காண்பிக்கும்படி எனக்கு உதவி செய்யுங்க நம்ம கேட்போம். குறிப்பாக நாம் இன்றைக்கும் கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெற இருக்கிறோம். நாம் ஆண்டவர் நமக்கு பாராட்டின இந்த இரக்கங்களை நம்ம நினைப்போம். அது அளவில்லாதது, அது முடிவில்லாதது, அது நித்தமும் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாக்கக்கூடியது. இதில் நாம் எவ்வளவு கவனமாக, அதே சமயத்தில் கனத்தோடு இதில் பங்கு பெற போகிறோம். இன்றைக்கும் நம்மை ஆராய்ந்து பார்த்து கர்த்தருடைய பந்தியிலே நம்மை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து இந்த வேத வசனத்தின்படி நம்முடைய இருதயத்தில் அந்த வெளிச்சம் பிரகாசிக்கும்படி கர்த்தரிடத்தில் நம்மை அர்ப்பணித்து அவருடைய திருவிருந்திலே நாம் பங்கு பெறுவோம். கண்கள் மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் கிருபையில் நல்ல ஆண்டவரே, இரக்கமுள்ள எங்கள் பரலோக தகப்பனே, உமக்கு அதிகமாக நன்றி சொல்கிறோம். கர்த்தாவே, இதோ நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த ஒரு ஊழியத்திற்காக நன்றி சொல்கிறோம். கர்த்தாவே, இதற்கு நாங்கள் தகுதி அல்ல, இதற்கு நாங்கள் பாத்திரவான்கள் அல்ல, இதை செய்யும்படியான திறமைகளோ இல்லை எங்களுடைய சொந்த அறிவோ நிச்சயமாக எங்களுக்கு போதாதப்பா. ஆண்டவரே, நீர் பாராட்டின அந்த இரக்கத்துக்காக நன்றி சொல்கிறோம். இதோ ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் குறிப்பாக இது ஐபிசி குடும்பமாக நீர் எங்களுக்கு கொடுத்த உம்முடைய உன்னதமான ரட்சிப்பு, உம்முடைய சத்தியத்தினால் கிடைக்கப்பெற்ற அந்த வெளிச்சம், இதை நாங்கள் பிரதிபலிக்கக்கூடியவர்களாக இந்த பூமியிலே நாங்கள் உமக்கென்று சாட்சிகளாக வாடும்படி அருள் செய்யும். கர்த்தாவே, நாங்கள் எங்களை குறித்தோ எங்களுடைய மேன்மையை குறித்தோ அல்ல, ஆண்டவராகிய இயேசுவானவர் கர்த்தர் என்றும் அவர்தான் இரட்சகர் என்பதையும் நாங்கள் எங்களுடைய முழு இருதயத்தோடு, நம்பிக்கையோடு, நிச்சயத்தோடு ஆண்டவரை நாங்கள் பகிர்ந்து கொள்ள, ஆண்டவரை அதை நாங்கள் சாட்சியாக விளங்க செய்ய நீர் அருள் செய்யும். கர்த்தாவே, இன்றைக்கும் நாங்கள் ஆண்டவராக இயேசுவானவர் ஏற்படுத்தின இந்த உன்னதமான உடன்படிக்கையில் பங்கு பெற இருக்கிறோம். எங்களுடைய இருதயத்தை நீர் ஆயத்தப்படுத்தும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன்.